அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா. அதனால் வீட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் பாஸ்தா இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு பாஸ்தா வச்சு சூப் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு தாராளமாக எண்ணெய் விட்டு அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வந்து கேரட் அப்புறம் கேபேஜ் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், பட் எனக்கு கேப்சிகமோட ஃப்ளேவர் பிடிக்காதா, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெஜ்ஜஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் வினிகர் வேணும்னா லெமன் கூட புளிஞ்சிக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் தண்ணி எக்ஸஸாக இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். தண்ணி நல்லா கொதிச்சு பபிள்ஸ் மாதிரி வரும்போது ஒரு கப் பாஸ்தா வாஷ் பண்ணி சேர்த்துருந்தேன். அகைன் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் தூவிட்டு லாஸ்ட்டாக திக்னஸ்க்காக கார்ன்மாவை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். அண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சோம்னா சூப்பராக பாஸ்தா வித் சூப் ரெடி ஆகிடும். ஆல்சோ இது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இது சாப்பிட்டதே ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. ஸோ டின்னருக்கு எக்ஸ்ட்ராவாக பிரெட் ஆம்லெட் மட்டும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு.